சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையை தாங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். கடந்த நாள் வரைக்கும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களையா. புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறோம். திருத்துவ தேவனுக்கு கொடான கொடி நன்றி பலி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிற நல்ல தகப்பனே. உன்னதரே உயர்ந்தவரே உமக்கே ஆராதனை. பரிகாரியே பலியானீரே உமக்கே ஆராதனை. உன்னதரே உயர்ந்தவரே உமக்கே ஆராதனை. பரிகாரியே பலியானீரே உமக்கே ஆராதனை. இம்மட்டும் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. இம்மட்டும் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. தாழ்மையில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை மீட்டீரே. தாழ்மையில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை மீட்டவரே. உன்னதரே உயர்ந்தவரே உமக்கே ஆராதனை. பரிகாரியே பலியானீரே உமக்கே ஆராதனை. எதை குறித்தும் கலங்காதே திகையாதே என்று சொன்னவரே. எதை குறித்தும் கலங்காதே திகையாதே என்று சொன்னவரே. இருளை நீக்கி வெளிச்சம் தந்தி உமக்கே ஆராதனை. இருளை நீக்கி வெளிச்சம் தந்தி உமக்கே ஆராதனை. உன்னதரே உயர்ந்தவரே உமக்கே ஆராதனை. பரிகாரியே பலியானீரே உமக்கே ஆராதனை. தூய்ங்கு அணுகாமல் காப்பவரே, சேட்டையின் கீழ் என்னை மறைத்தவரே. தீங்கு அணுகாமல் காத்தவரே, சேட்டையின் கீழ் என்னை மறைத்தவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, கிருபை எனக்கு போதுமே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, கிருபை எனக்கு போதுமே. உன்னதரே உயர்ந்தவரே உமக்கே ஆராதனை. பரிகாரியே பலியானீரே உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உன்னதரே உயர்ந்தவரே உமைக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா. இம்மட்டுமா எங்களை காத்தவரே, இனிமேலும் நீ காக்க வல்லவராய் இருக்கிறேன். எதை குறித்தும் கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே. இதோ இந்த வேலையிலும் கூட பிள்ளைகளப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, கிருபையை தாங்க. எந்த நோக்கத்தோடு அமர்ந்திருந்தால் நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வாழாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேலாக்குவேன் என்று சொன்னவர். யுத்தமில்லாத இலைப்பாதலை நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பஞ்ச பட்டயம் கொள்ளை நோய் துஷ்டம் இருக்காங்க தேசத்தில் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருக செய்வேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொன்னீங்களே. அப்படியாக மக்களை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வருகிற அப்பா சோத்திரம் ஆண்டவர், தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த அப்பா பிரச்சனை இல்லாதபடி நல்லபடியாக சுமூகமான முறையில் நடத்தி முடிக்க தேவன் அனுகிரகம் செய்யுங்க. வார்த்தையின் மூலமாக வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இன்றைக்கு வார்த்தையை நாம் தியானித்து, பரலோகம் என்பது எப்படிப்பட்ட இடம், பரலோகத்தில் நாம் இவ்விதமாக இருப்போம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளலாம். வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஒன்று
யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களை பார்த்து இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான். உங்கள் கூடவே இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, அவருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? பிரியமானவர்களாக இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரே சொல்லிட்டார், நீங்களாம் அவருடைய பிள்ளைங்கன்னு. இனி எவ்விதமாக இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருப்போம்னு இன்னும் சொல்ல யாருக்கும் அது வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் ரகசிய வருகையில் உங்களை அழைக்க வரும்போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போமானால், அல்லேலூயா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் அவரை தரிசிக்க முடியும். இந்த சரீரத்தில் அவரை நீங்கள் தரிசிக்க முடியாது, முகமுகமாக பார்க்க முடியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம வார்த்தையின் மூலம் தான் அவரை அறிகிறோம் இல்லைங்களா? ஆனால் அவர் ரகசிய வரும்போது, வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அப்போ அவரை போல மகிமை சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டுரும். நேருக்கு நேராக அவரை பார்ப்போம். தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி இயேசு இன்னைக்கு உயிரோடு நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். எந்த காலத்திலும் இன்னும் எத்தனை வருஷம் அவர் வர்றதுக்கு தாமதிச்சாலும் அத்தனை காலமும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் நாளில். ஈசாக்கின் தேவனான்னு அர்த்தம், ஈசாக்கின் நாளில். அதுக்கப்புறம் யாக்கோவின் நாளில், தாவீது நாளில், இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நாளில் இப்பவும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் எப்படி பார்க்கிறோம்? வார்த்தையின் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது, அவர் ரகசியம் நம்மளை எடுக்கப்படும் போது, அவருக்கு இருக்கிற மகிமையின் சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டுவிடும். அப்போது நம்ம எப்படி பார்ப்போம்? அவரை நேருக்கு நேராக பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதும்போது 2வது அதிகாரத்தில் இப்படி எழுதுறார், 9-10 வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் இருக்குது மனசுல. அல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி அவர் யார் மேல அன்பு வைத்திருக்க, பிரியமானவர்களேன்னு கூப்பிட்டார்ல, உங்க மேல அவர் என்ன வச்சிருக்காரு? அன்பு வச்சிருக்காரு. அல்லேலூயா. தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு, அவர்கிட்ட யார் நம்ம அன்பா பழகிறோமோ அவர்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அல்ல சொல்லுவீங்களா? தயார் பண்ணி வச்சிருக்கிறார். நேருக்கு நேராக பார்க்கும்போது அந்த தயார் பண்ணதோடு தான் வருவார் அவர். அல்ல சொல்லுவீங்களா? ஆயத்தம் பண்ணியிருக்காராம். ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எவ்வளோ சொன்னாலும் அது மனுஷனுடைய இருதயத்துக்கு அது எடுப்படாது. ஏன்னா அவன் இதை தான் பார்க்குறான், இந்த பொய்யான உலகத்தை தான் கண்ணால் பார்க்குறான். இதில் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் ஒழிய, அவர் பிரியம் யார் மேலே வச்சிருக்காரோ, அவரிடத்துல யார் அன்பு கூறுகிறார்களோ அவருக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அதை எந்த கண்ணும் பார்த்ததும் இல்லை, எந்த காதும் அதை கேட்டதும் இல்லை, மனுஷ பிரகாரமாக இந்த சரீரத்தில் அதை உணர்ந்து கொள்வதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு நமக்கோ அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அவர் என்ன நித்திய ஜீவனை கொடுத்துட்டார்ல. அப்போ அவரை போல நம்ம மாறிட்டோம்ல. ஏன்னா தேவர்கள் இல்லை, நம்ம மனுஷர்கள் இல்லை, வேத வசனத்தை உடையவர்கள் தேவர்கள். அப்போ நம்மளால அந்த பரலோகத்தை உணர்ந்து கொள்ள முடியணும். அல்லேலூயா. நீங்க அதுக்குன்னு தயாராகிடணும், ஆயத்தமாயிடணும். இந்த பூமியை பார்த்து இருக்கக்கூடாது. நான் இங்கே உட்காந்து இங்கே இருக்க போகிறேன், வீடை கட்டின்னு வாசம் பண்ணின்னு இங்கே இருக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாறனாதான்னு கூப்பிடணும். இயேசுவே சீக்கிரம் வாயா, நீ ஆயத்தம் பண்ணிருக்கதை நான் என் கண்ணால் இன்னும் பார்க்கல, என் காதில் நான் கேட்கல, என்னால் அதை உணர்ந்து கொள்ளவும் தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறதே ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த உலகத்தை தான் நம்ம வாழ்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு நம்மக்கிட்டே, அனுபவிச்சுக்கணும். அப்போ இதுக்கு மேலே ஏதோ ஒன்று வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஏதோ ஒரு பரிசை வச்சிருக்காருங்க.
அல்லேலூயா. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை வார்த்தையும் விசுவாசிக்கும் போது தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அல்ல சொல்லுங்களா? இன்னும் கிளீனாக அவர் இப்படி சொல்கிறார் பாருங்க. கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆவது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், இப்போது கண்ணாடியிலே, இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா முகமுகமாக கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி இப்போது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், ஆனால் அப்போது முகமுகமாய் பார்ப்போம். சரிங்களா? அல்லேலூயா. இப்போது நான் குறைந்த அறிவுள்ளவன். ஏன்னா இந்த மனுஷ சரீரத்தில் நமக்கு அந்த அளவுக்கு மூளை கிடையாது. குறைந்த அறிவுள்ளவன். அப்போது நான் அறியப்படுகிறபடியே அறிந்து கொள்வேன்னா, ஏசப்பா அறிவு நமக்கு கொடுத்துருவார். அவர் எல்லாத்தையும் எப்படி அறிஞ்சு வச்சுக்கிறாரோ, அல்லேலூயா, அவர் முகத்தையா பார்க்குறாரு, உள்ளத்தை பார்க்குறாருல்ல, அந்த அறிவு நமக்கு கிடைச்சிடும். இப்போ முகத்தை பார்க்குற அறிவு தான் நமக்கு கிடைக்கும். பார்க்குறதெல்லாம் நமக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டுங்கிறோம். ஒரு அல்ல சொல்லிங்களா? அல்லேலூயா. இப்போ நமக்கு அதை உணர்கிற சக்தி இல்லை. நம்ம என்ன தான் சொன்னாலும் ஆயத்தமாக இருங்க, ஆண்டோட வருகையில் எடுக்கப்படணும்னு சொன்னால் கூட, அட என்ன எப்போ பாரு இந்த கிறிஸ்தவனுக்கு இதே தான் வேலை அப்படி தான் நினைக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளுக்கிற சக்தி இல்லை. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போது நான் அறியப்படுகிறபடியே அறிந்து. இப்போ கண்ணாடியில் பார்க்கணும், சும்மா நிழலாட்டமாக பார்க்குறோம். கண்ணாடியில் ஏசப்பாவை பற்றி வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை பற்றி அறிகிறோம். அந்த நித்திய ஜீவன் எப்படி இருக்கும்? அது சதுரமாக இருக்கும், அது இத்தனை முழம் இருக்கும், எல்லாம் இருக்குது, வாரி கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் தெரியுது. ஆனால் அதை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கல, இன்னும் கிடைக்கல. அல்லேலூயா. அப்படி அந்த சக்தி கிடைக்காம போனீங்கன்னா நீங்கள் கிருபையை இழந்துருவீங்க. ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக வேணும். அதை தான் சபை கூடுதலை விட்டு விடாத. விட்டு விடுகிறவனுக்கு புத்தி சொல்லு. அவனை போய் சபையில் போய் வார்த்தையை கேட்க சொல்லு, வார்த்தையை விசுவாசிக்க சொல்லு. அப்போத்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சும்மா கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தாக்க முடியாது. சபைக்கு போ, ஆவிக்குரிய சபைக்கு போ, திருத்துவ சபைக்கு போ. ஒன்லி ஜீசஸ் சபைக்கும் ஏகோவா சபைக்கும் போயின்னு இருக்காது. திருத்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற சபைக்கு போ, அங்கே போய் அறிஞ்சிக்கோன்ற. இல்லைன்னா அந்த நித்திய ஜீவன் நீங்கள் அடைய முடியாதுங்க. யோவான் 3:3 சொல்லுது, நீங்கள் எப்படி அடையணுன்றதையும் சொல்லுது, அடைய முடியாதுன்றதையும் காண்பிக்குது. யோவான் 3வது அதிகாரம் 3வது சொல்கிறது, மறுபடி பிறக்காவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்தை நீ கண்ணால் கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறார் 5வது வசனத்தில், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நீ பிரவேசிக்க மாட்டாய்ன்றார். ஞானஸ்தானம் வாங்கியே தீரணும். தெளிப்பு ஞானஸ்தானம் இல்லைங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? ஆண்டவர் அறிஞ்சு ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின வார்த்தையும் அறிந்து அப்புறம் ஞானஸ்தானம் வாங்கணும். அல்லேலூயா. அந்த ஞானஸ்தானம் வாங்கினீங்கன்னா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியும். இன்றைக்கு ஞானஸ்தானம் ஒரு வேலை வாங்காமல் யாருன்னா இருந்தீங்கன்னா, திருத்துவ சபையில் போய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயரால் என்ன வாங்குங்க? ஞானஸ்தானம் வாங்குங்க. 2வது 1 யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிச்சிங்கன்னா, அங்கே பாவத்தை அறிக்கையிடுங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? இந்த வசனத்தை நான் பிரசங்கத்துக்கு நேரம் இல்லை வாசிக்கிறதுக்கு. பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவ அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ யார் பாவத்தை அறிக்கையிடுவாங்க? மனம் திரும்பினா தான் பாவத்தை அறிக்கையிடுவாங்க. அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப அன்பானவர், நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை அப்படியே விட்டுருவாரு, நான் சும்மா பாட்டு பாடி அவரை ஏமாற்றிட்டு போயிடலாம், கை தட்டிட்டு ஏமாற்றிட்டு போயிடலாம், நான் முடியாது. நீ பாவத்தை அறிக்கையிட்டாதான், மனம் திரும்பினாதான் நீ பரலோக ராஜ்யத்தை கண்ணால் பார்க்க முடியும். நீ அப்படி பாவத்தை அறிக்கையிட்டு நீ பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் ஞானஸ்தானம் வாங்கினால் ஒழிய நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியாது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை நீங்கள் விசுவாசிச்சாதான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் நீதிமானாக மாற முடியும், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, நாங்கள் நித்திய ஆக்கினை அடையக்கூடாது. ஹல்லேலூயா.
மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தமுள்ள கடலிலே நாங்கள் தள்ளப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா, இரவு பகலும் சதாகாலங்களும் வாதிக்கப்படுகிறவர்களாய் நாங்கள் பாதாளத்துக்கு சென்று விடக்கூடாது ஐயா. நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது, உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.